வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய இடத்துல அங்கங்க சுத்தி கடன் வாங்கிட்டேன். இப்போ அத குடுக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு தரேன், இங்க தரேன், அப்போ தரேன், இப்போ தரேன் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே ஒரு குற்ற மனசாட்சி வருது. ரொம்ப அசிங்கமாவே இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. ஏதாவது ஒரு லோனை வாங்கி கொடுத்துடலான்னு நம்ம பிளான் பண்ணாலும் எனக்கு எதுவும் எந்த லோனும் கிடைக்க மாட்டுது. யாரும் எனக்கு பணமும் தரமாட்றாங்க. 5 பைசா 10 பைசா வட்டியில் ஏற்கிட்டவே மாட்டிகிட்டு இருக்கேன். அந்த லோனும் என்னால் கொடுக்க முடியல. இது போல் அங்கங்கே பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சிருமோ, லைஃப் அவ்வளோதான்டா அப்படி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. சில நேரத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்க இதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தோல்விகள்ன்றது சாதாரணமான விஷயம்தான். சில நேரத்தில் கழுத்து நெருக்கிற மாதிரி வரும். நாளைக்கே முடிஞ்சிடணும்டா லைஃப்ன்ற மாதிரிலாம் வரும். ஆனாலும் உங்களுக்கான கடவுள் சில விஷயங்களை செஞ்சு வச்சிருக்காரு. அவசரப்படாதீங்க. ஸோ சில பேர் சில முடிவுகள் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கலாம். அந்த மாதிரி முடிவில் எடுக்காதீங்க. ஏன்னா கடவுளுடைய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்காக என்ன வேணால் செய்ய காத்துட்ருப்பார். ஒரு பெரிய மலை உச்சியில் கழுகு குஞ்சுகள் இருந்தது. அவங்க அம்மா இந்த கழுகு அம்மா உணவுலாம் கொண்டு வந்து கூட்டிகிட்டு இருப்பாங்க. 2 குஞ்சுகள் இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கும். அது குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்ட பிறகு அதே பறந்து போயிடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 குஞ்சில் பார்த்தீங்கன்னா, ஒரு கழுகு குஞ்சு பார்த்தீங்கன்னா, அம்மா போலவே பறக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டு மலை உச்சியிலேருந்து குதிக்க ஆரம்பிக்குது. அதாவது பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அப்போது பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னொரு குஞ்சு சொல்லியிருக்கு, அவசரப்படாத, மம்மி நமக்கு சொல்லித் தருவாங்க, அவசரப்படாத சொன்னாலும் அவசரப்பட்டு குதிச்சிருச்சு. கழுகு குட்டி குதிக்கிறத அனைத்து பறவைகளும் பார்க்குது. ஆனாலும் காப்பாற்ற யோசிக்குது. ஏன்னா கழுகு குட்டியை காப்பாற்றணும்னு நினச்சாலும் கழுகு சாதாரணமாக விடாது. அதனால் எல்லாரும் கழுகு ஒரு பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி விழுத பார்த்துக்கலாம் முடியுமே தவிர அவங்களால எதுவுமே செய்ய முடியல. சரியாக அந்த கழுகு குஞ்சு தலைக்கீழாக விழுது. பறக்க முடியாமல் தலைக்கீழாக விழுது. கீழே பெரிய முதல்ல தண்ணிங்களாக இருக்கக்கூடிய ஒரு குட்டை இருக்குது. ஸோ தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல முதலில் இருக்க அந்த குட்டையில் சரியாக விழுற நேரத்தில் முதல்கள் காத்துட்ருக்கு. ஒரு குஞ்சு விழுந்த உடனே அப்படியே லபக்குன்னு பிடிக்கலாம் ட்ரை பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற பறவைங்கள்லாம் முடிஞ்சிச்சு லைஃபு, இந்த குஞ்சு இது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இது யாராலையும் காப்பாற்ற முடியாது. இது போல் நிறைய முட்டைகளை முதல்ல சாப்பிட்ருக்கு, சில குஞ்சுகளை சாப்பிட்ருக்கு, சில மனுஷங்களை கூட சாப்பிட்ருக்கு. இது சாதாரண ஒரு கழுகு குஞ்சு தானே, அதால் என்ன பண்ண முடியும், வாயை வேறு திறந்து வச்சுருக்கு, சரியாக போய் வாயில் மாட்டிக்கிச்சு. முதல்ல வாயை மூடுற நேரத்தில் அங்கேருந்து பரபரன்னு பறந்து அந்த பெரிய கழுகு அந்த குஞ்சை அங்கேருந்து டக்குன்னு தூக்கி அந்த குஞ்சை காப்பாற்றிடுச்சு. மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு விட்டுருச்சு. எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. நீ உனக்கு என்ன பண்ணாலும் உன்னை காப்பாற்றிறப்பா, நல்லா இருக்கும்போது நிறைய விதமான வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஆனால் விழும்போது பார்த்தீங்கன்னா இந்த போல் பெரிய முதலைகள் போல் கடன் பிரச்சனை இருக்கும். பெரிய முதலைகள் போல் எங்கேயாவது கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, பெரிய புள்ளிக்கிட்ட கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, நம்மளை விழுங்கலான்னு காத்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா நீங்கள் இதை யோசிங்க. நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்காக கடவுள் அந்த நேரத்தில் டக்குன்னு உங்களை காப்பாற்றிடுவார். ஸோ அதனால் பயத்தோடவே இருக்காதீங்க. நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சுன்னு மட்டும் எப்போ நினைக்காதீங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான்னா கடன் வாங்கி கஷ்டப்படணுன்ட்டு எந்த மனுஷனும் விரும்புறது இல்லை. நம்ம தப்பான ஒரு கால்குலேஷனில் மாட்டிகிட்ருப்போம், ஏதாவது ஒரு தவறான விஷயத்தில் மாட்டிருப்போம், யாராவது நம்மளை மாட்டி விட்டுட்ருப்பாங்க. இந்த விஷயம் தான் நடக்கும். இது ஒரு ஆக்சிடெண்ட். அதனால் இது உங்கள் மேலே தப்பு கிடையாது. அதை முதல்ல நினச்சிக்கோங்க. குற்ற மனசாட்சியோடு இருக்காதீங்க. என்னால் தான் என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது உங்களை மீறி நடக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் இப்படி மீறி நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் கடவுள். கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் ஒரு அவமானம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சில பேர் ஏளனமாக நினச்சிப்பாங்க. ஆனால் ஏளனமாக நினச்சிக்கிறவங்கள சில நேரத்தில் கடவுள் தூக்கி டக்குன்னு மேலே வைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த சாணம் தெரியும் இல்லைங்களா, இந்த மாட்டு சாணம், அது தட்டி இந்த வரட்டி போல் வைப்பாங்க. அந்த சாணத்தை அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க, காய வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி போகிறாங்க. அவங்க காலில் ஒரு தங்க கொலுசு இருக்குது. அந்த கொலுசு கழண்டு அவங்களுக்கு தெரியாமல் கழண்டு கீழே விழுது. அவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த கொலுசு கட்ட அந்த சாணத்துக்கு பக்கத்தில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த சாணம் பார்க்குது. சாணம்னா ஸ்மெல்லு வரும் இல்லையா, இந்த சாணம் இந்த நகையை பார்க்குது, பேசுது. ஏய் சூப்பரில், நீ ரொம்ப ஜொலிப்பாக இருக்கியே, இப்போ நீ கோயிலுக்கு போக போறியா, கடவுளை பார்க்க போறியா, உன்னை நல்லா வச்சுக்கிறாங்களா, நல்லா இருக்கிறியே, சூப்பர், உனக்கு எவ்வளோ விலை மதிப்பில்லைன்ட்டு ரொம்ப பெருமையாக பேசுது. ஆனால் அந்த தங்க கொலுசு என்ன சொல்லுது, சரி சும்மாரு, நீ கடைசிக்கும் இப்படி தான் இருக்க போகிற,
எங்களெல்லாம் பார்த்து நீங்கள் போகாம தான் பார்க்கணும். எங்களெல்லாம் டிவியில் தான் பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து இது போல் அக்கேஷனால தான் இது போல் சூழ்நிலை தான் நீங்கள் உங்களை என்னை பக்கத்தில் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் கடைசி வரைக்கும் சாணியாக இருந்து சாணியாக தான் போக போகிறீங்க. கோவிலுக்குள்ளெல்லாம் உங்களால் வரவே முடியாது. நீங்கள் வெளியிலே தான் இருக்க போகிறீங்க சொல்லிடுச்சா. இது பேசிகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சு, திடீர்னு அந்த அம்மா கொலுசு தேடி வராங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கொலுசு எடுத்து காலில் மாட்டினாங்க, உள்ளே போயிட்டாங்க. கோவிலுக்குள்ளே போனாங்க, கரெக்டாக சாமி பிரகாரத்துக்கே போயிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பூசாரி தேடிட்டே இருக்கிறாரு. இந்த திருநீர் அவருக்கு கிடைக்கல. அந்த பூசாரி நேராக வெளியே வந்தார். இந்த சாணம்லாம் பார்த்திங்கன்னா வரட்டிலாம் நல்லா காஞ்சி சாம்பலாக இருந்தது. அதில் ஒரு வரட்டி எடுத்தார். நல்ல சாம்பலுக்குடைய வரட்டியில் எடுத்து அந்த எந்த வரட்டி வந்து ஏழெலாம் படுத்துனாங்களோ அதே வரட்டி தான். அதை சாம்பலாகிடுச்சு. அந்த சாம்பலை எடுத்து அந்த தட்டில் போட்டு நேராக பூஜாரிக்கு போனார். கடவுள்கிட்ட காட்டினார். எடுத்துன்னு வந்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்தாரு. அந்த அம்மா எடுத்து நேராக நெத்தியில் பூசினாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எவ்வளோ பெருமையாக நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே அவங்க தான் லைஃப் அவங்க ரொம்ப அச்சீவ் பண்ணுறதுமா நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த பெருமை என்னது பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய கொலுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தங்கமாக இருந்தாலும் காலு கீழே தான் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் பொறுத்தீங்கன்னா, நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களுடைய எண்ணத்தை வளர்த்தீங்கன்னா, நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா, வெறும் சாம்பல் தான். அது அந்த இடத்துல ஆன்மீகம் கலக்கும்பொழுது அது திருநீர் ஆகுது. ஸோ பக்தியாக இருக்கும்போது, நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கும்பொழுது, கடவுள் எந்த இடத்துல யாருக்கு முன்பாக நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ அவங்களுக்கு மேலாக நீங்கள் நெத்தியில் தலைக்கு மேலே இருப்பீங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். சில நேரத்தில் நம்மளை நோகடிக்கிற மாதிரி சில சொற்கள்லாம் சொல்லுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரால் நம்மளை வந்து காப்பாற்ற மட்டும்தான் முடியும் நினைக்காதீங்க. காப்பாற்ற முடியும். நம்மளை ஏளனமாக நினச்சவங்க மத்தியில் நம்மளை மேலே தூக்கி உயர்த்தவும் முடியும். ஸோ கடவுளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. பைபிளில் நிறைய கல்லறைகளை பற்றி காட்டுவாங்க. இந்த கல்லறை என்னன்னா, இப்போ நம்ம புதைக்கிறாங்க அல்லது எரிக்கிறாங்க இல்லையா, இறந்துட்டோன்னா. ஆனால் அந்த காலத்தில் வந்து கல்லறையில் ஆளை வச்சு மூடிடுவாங்க. இது போல் கல்லறைகள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பரம்பரையாக அவங்க அப்பா அம்மா அப்படி தான் வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சைடு போனால் ஒரே நாத்தடிக்கும். அதனால தான் அந்த பணத்துங்களுக்கு கூட சில விதமான மூலிகைகள் வாசனை திரவியங்கள்லாம் வச்சு உள்ளே வச்சு கல்லை வச்சு மூடிடுவாங்க. இயேசு கிறிஸ்து இறக்கும் பொழுது அவர் கொண்டு வந்த ஒரு கல்லறை, புது கல்லறை. அந்த புது கல்லறைக்குள்ளே வைக்கிறாங்க. வச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் விழுத்தெழுறாரு, வானத்துக்கு போகிறாரு. அப்போ சீஷர்களை காட்சி அளிக்கிறாரு. இது நிறைய பேருக்கு நல்லா தெரியும். ஸோ அது கல்லறை அது வரைக்குமே புது கல்லறையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா அந்த கல்லறை யாரும் யூஸ் பண்ணலை. அந்த கல்லறை வந்து இயேசு கிறிஸ்து இருந்த இடம்ன்ட்டு அதுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் கிடச்சிச்சு. ஸோ நாற்றமடித்த ஒரு கல்லறை தான், எல்லாரும் வந்து முகம் சுளிக்கக்கூடிய ஒரு கல்லறை தான், வாழ்க்கையே முடிஞ்சிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு புனித இடமா ஆயிடுச்சு. ஸோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. ஆண்டவர் நினச்சார்னா இந்த கல்லறைகள் போல் உங்களை புனிதமான ஒரு மனுஷனை மாற்ற முடியும். திருநூறு போல் உங்களை உயரத்தில் வைக்க முடியும். இந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும். இதுக்கெல்லாம் தேவையானது உங்களுக்கு நம்பிக்கை. ஸோ நம்பிக்கையாக இருங்க. இந்த சூழ்நிலையிலும் கடவுளால் உங்களை காப்பாற்ற முடியும் என்று நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் ஆண்டவர் காப்பாற்றுவார், உங்களை உயர்த்துவார், பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்துவார். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உத்வேகம் படுத்துகிற அளவுக்கு வளருவீங்க. உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய பண தேவைகள் ஒன்றொன்றாக சந்திக்கப்படும். இந்த கடனெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு கனவு போல் உங்களுக்கு மறைஞ்சே போயிடும். அதனால் தைரியமாக இருங்க, திடமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.